குச்சிக்கிழங்குல சூப்பரான 2 டிஷ்ஷு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இன்றைக்கி கட்லெட்டும் கிள்ளி போட்ட பக்கோடாவும் செய்கிறோம். கட்லெட்டு வந்து பருப்பு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வகையில் தான் செய்வாங்க. பட் ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி குச்சிக்கிழங்குல ஒரு கட்லெட்டா அப்படிங்கிற அளவுக்கு நாம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்குறோம். இதை வந்து ஒன்றும் இல்லை, குச்சிக்கிழங்கை சீவி போட்டு அதை வந்து அதோட எண்ணெய் மாவு வேணால் நீங்கள் கலந்துக்கோங்க. அதையெல்லாம் கலந்து ஃப்ரை பேனில் நம்ம தோசை மாதிரி தட்டி எடுத்து தக்காளி சாஸ், டொமேட்டோ சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வேணும் அப்படின்னு குழந்தைங்க கேட்பாங்க. கிள்ளி போட்ட பக்கோடாவும் அதே மாதிரி தான். சீவன குச்சிக்கிழங்க எடுத்து வடைக்கரைக்கிற மாதிரி போட்டு அரைச்சி எண்ணெயில் கிள்ளி அப்படியே போட்டு எடுத்தோம்னா சூப்பரான பக்கோடா மொறு மொறுன்னு நான் கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்க்க சொல்லி கொடுங்க. பி குயின் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.